அதிகாரம் 90. பெரியாரை பிழையாமை ஆற்றுவார் ஆற்றல், இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. மேற்கண்ட செயல்களை செய்து முடிக்கும் வல்லமையுடையவரின் ஆற்றலை இகழாதிருத்தல் தம்மை காப்பவர் செய்து கொள்ளும் காவல் அனைத்திலும் சிறந்தது. பெரியாரை பேணாது ஒழுகில் பெரியாரால் பேரா இடும்பை தரும். பெரியவர்களை மதிக்காமல் நடந்தால் அப்பெரியவர்களால் தீராத துன்பம் வரும். கெடல் வேண்டின் கேளாது செய்க, அடல் வேண்டின் ஆற்றுபவர்கண் இழுக்கு. ஒரு செயல் கெட்டு போக விரும்பினால் பெரியாரை ஆலோசிக்காமலேயே அச்செயலை செய்யலாம். தனக்கே கெடுதி வர விரும்பினால் அப்பெரியோருக்கு துன்பம் செய்ய வேண்டும். கூற்றத்தை கையால் விழித்தாற்றால் ஆற்றுவாருக்கு ஆற்றா இன்னா செயல். எதையும் செய்யும் ஆற்றல் உடையவருக்கு ஆற்றல் இல்லாதவர் தீமை செய்வது தானே வந்து அழிக்க வல்ல யமனை கை நீட்டி அழைப்பது போன்றது. யாண்டு சென்று யாண்டும் ஊராகார் வெந்து பின் வேந்து செறப்பட்டவர். பேராற்றல் மிக்க அரசரின் கோபத்திற்கு ஆட்படுபவர் அவரை தப்பித்து உலகில் எங்கு சென்றாலும் வாழ முடியாது. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யர் பெரியாரால் பிழைத்தொழுகுவார். தீயால் சுடப்பட்டினும் பிழைத்துக் கொண்டு வாழலாம். ஆனால் அப்பெரியாரால் அவமதித்து வாழ்பவர் பிழைக்க மாட்டார். வகை மாண்டார் வாழ்க்கையும் வான்பொருளும் என்னால் தகை மாண்டார் தக்கார் பெறின். தகுதி மிக்க பெரியவர் ஒருவனை வெகுண்டால் பல வகையிலும் சிறப்புற்ற அவனது பொருளும் வாழ்க்கையும் அழிந்து விடும். குன்றனார் குன்ற மதிப்பில் குடியோடு நின்றனார் மாய்வர் நிலத்து. மலை போன்ற பெருமையுடைய பெரியார் ஒருவரை கெட்டு போக எண்ணினால் அவன் உலகில் நிலை பெற்ற செல்வமுடையவராக இருந்தாலும் தம் குடியோடு அழிவான். பெரியார் ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறித்து வேந்தலும் வேந்து கெடும். உயர்ந்த கொள்கையுடைய பெரியார் கோபப்பட்டால் நாடாளும் அரசனும் தன் அரசோடு அழிவான். இறந்தமைந்த சார்புடைய ஆயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் செறின். சிறப்பாக அமைந்த பெருமையுடைய பெரியார் கோபப்பட்டால் மிக பெரிய பக்கத்துணை உடையவராக இருந்தாலும் தப்பி பிழைக்க மாட்டார்.